தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டி தீர்த்தது. கோடை வெயில் தகித்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. ஈரோடு மாநகர் மணிக்கூண்டு, பெருந்துறை, வீரப்பன் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து ஆறு போல் ஓடியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்னசேலத்தில் 5 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டித்தீர்த்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. உளுந்தூர்பேட்டையில் சாலையோரம் நின்ற 2 முதியவர்கள் மீது மின்னல் பாய்ந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தனர். அதேபோல கடலூரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் NLC சுரங்கங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு, புட்லூர் சேலை, புல்லரம்பாக்கம் பகுதியில் சூறை காற்றுடன் கொட்டிய மழையால் இரும்பு விளம்பர பலகை சாலையில் விழுந்தது. அதேபோல் பொன்னேரியில் ரயில்வே பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கனமழையால் பாம்பார்புரம் பிரதான சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். சென்னை மாநகர் தேனாம்பேட்டை, அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, புறநகர் பகுதிகளான OMR சாலை, செம்மஞ்சேரி, பாரவாக்கம், கொட்டிவாக்கம், பனையூர் உள்ளிட்ட இடங்களில் பெருமழை பெய்தது. அம்பத்தூரில் சாலையில் வெள்ள நீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டன. தேனி மாவட்டம் போடி, பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் கொட்டிய மழையால் சாலையோரம் இருந்த பேனர் கார் மீது விழுந்து சேதமானது. திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஊட்டி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் பரவலாக மழை கொட்டியதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் கொட்டும் மழைக்கு நடுவிலும் ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக திரண்டனர். இந்நிலையில் நெல்லை உள்ளிட்ட தென் தமிழகத்தில் இன்று இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது.